ஹலோ गाइस வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஃபன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசில இருந்து ஆர்டர் பண்ண பட்டாஸ் பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸோட விலை 5000 ரூபாய். இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, எவ்வளவு ஐட்டம் இருக்குன்றத பிரிச்சு பார்த்தலாம் வாங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க, நீட்டா இருக்கு. வராங்க எடுத்தாச்சு. நமக்கு பாத்தீங்கன்னா ஜோதிராம் டிராக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஊதுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா குரோக்கோடைல் பென்சில்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான ஒரு ஐட்டம் வந்திருக்கு, இது ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ராக்கெட், அதாவது பேபி ராக்கெட், இது ஒரு சின்னசா இருக்கு, இது ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டான்சிங் அம்பர்லான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கொடை மாதிரி சுத்தம் இல்லையா, இது பாத்தீங்கன்னா இது ஒரு பீஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு. வாவ் ஸ்டார் பிராண்டோட ரெட் அண்ட் கிரீன், அதாவது பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டன் ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுல 5 பீசஸ் இருக்கு மொத்தம். நெக்ஸ்ட் வனிதாவோட ஸ்பெக்ட்ரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம் இருக்கு, இது எப்படி வரைக்கும் சொல்லிட்டு வச்சு பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெர்குரி டார்ச்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்கு, டார்ச் பென்சில் ஒன்று இருக்கு. அடுத்து வனிதா பிராண்டோட ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வனிதா பிராண்டோட எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு புது வகையான ஐட்டம், இது எப்படி வெடிக்குதுன்னு தெரியல, இது வச்சு பார்த்தா தெரியும். ஸோ இது பார்த்தா புதுசா இருக்கு, இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லேசர் பாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாம் ஐட்டம் இருக்கு, இது ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. M4 பாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்ல மொத்தம் 10 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூன்ஸ்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்கான ஒரு ஃபேன்சி ஐட்டம், இது ஒரு பாக்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சாக்லேட் சக்கர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம், இந்த சாக்லேட்டை பிரிச்சுட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், இது ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான விசிலிங் ராக்கெட் ஒரு பாக்ஸ் இருக்கு, இது சவுண்ட் வந்துட்டே பாத்தீங்கன்னா மேலே போகும், இது செம்மையா இருக்கும், இது வச்சு பார்த்தா செம்மையா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் சவுண்ட் வந்துட்டே மேலே போகும், இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால அப்பதான் இந்த டெஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபவுண்டைன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கு, இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்கு. இது பாப்கார்ன் எப்படி பொறியா வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஐட்டம்ல பாப்கார்ன் மாதிரி வரும். ஸோ வாவ் ஸ்டாரோட பாப்கார்ன் பாத்தீங்கன்னா அதே இன்னொரு பீஸ் கொடுத்துருக்காங்க. லிட்டில் பீன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கு, இது ஒரு புது வகையான ஒரு ஐட்டம், இது என்னன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்வேலோட சின்சான், இது ஒரு பாக்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், குழந்தைங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ஐட்டம் தான் இருக்கும், இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே அதனால ஃபேன்சி ஐட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் புல்லட்னு சொல்லிட்டு இந்த 2 பாம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒவ்வொன்றுலையும் 10 பீஸ் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்கி பார் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் நினைக்கிறேன், ஒயிட் கலர் ஒன்று நினைக்கிறேன், 5 பீஸ் இருக்கு, பார்க்க சாக்லேட் மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோலி செலிப்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கு, ரொம்பவே பெருசாக இருக்கு பாருங்க, ஆப்பிள் மாதிரி இருக்கு பாருங்க 2 இது. ஓ செம்மையா இருக்குல்ல. ஆமா ரெடி வேற லெவலுக்கு புதுசா இருக்கு. இந்த புதுசா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம். சோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, நல்லா பெருசாவே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீட் 16 சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, இது என்ன பாக்ஸ்னே தெரியல, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, நாங்க ஆர்டர் பண்ணதா இல்ல வேற யாருன்னு தெரியல, டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சரி இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சாக்லேட் சக்கராவே பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த சாக்லேட் கிராக்கர் தான். பாருடா மஞ்சி இருக்கு, ஆமா மஞ்ச் இருக்கு, 5 ஸ்டார் இருக்கு, மில்கி பார் இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 வகையான சாக்லேட் இருக்கு. இது சாக்லேட் மாதிரி வெடிக்குமா இல்ல ஸ்வீட்டா இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல, வச்சு பார்த்தா தான் தெரியும். சோ இது நம்ம ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டே பாத்திரலாம் போலியே, சாப்பிடுறியா? நல்லா இருக்கு. ஆமா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சோட்டா சைஸ் ஸ்கை ஷாட் பாத்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கு. ஸ்டார்வெல் பிராண்டோட பாப்கார்ன் பென்சில் பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் ஸ்கை ஷாட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பீஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாவ் ஸ்டார் பிராண்டோட இந்த விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பேரை வச்சு பாத்தீங்கன்னா இந்த தயாரிச்சிருக்காங்க, விக்ரம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கை ஷாட் ஒரு பீஸ் இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்கவே. ஆமா வெடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி படத்தோட பேரு இந்த மாதிரி புதுசா போடும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க, நல்லா இருக்குது, வச்சு பார்க்கலாம் இது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மினி பேர்ல் ஃபிளவர் பாட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, இது ஃபவுண்டன் ஐட்டம் தான், இது ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்ல பாம், அதாவது லட்சுமி வெடி மாதிரி 6 இன்ச் பாம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் இருக்கு, 5 பீசஸ் இருக்கு. அடுத்து வாவ் ஸ்டாரோட குர்குர் கிரீன் கலர் ஃபவுண்டன், பச்சை கலர்ல அழகா வரும், இது ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் கார்ட்டூன் பாக்ஸ் நசுங்கி பிதுங்கி தான் வந்திருக்கு, ஓப்பன்ல தான் இருக்கு, உள்ள பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இந்த இது ஒரு பாக்ஸ் இருக்கு, ஆனால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்கு, கிட்ஸ் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க, சின்ன குழந்தைங்களாம் விளையாடுற கார் ஐட்டம் மாதிரியே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பு வச்சா
அதே மாதிரி தான் கார் போற மாதிரி போகும்னு நினைக்கிறேன். பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஆமாடா வேற லெவல்ல இருக்கு. வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. புதுசா தான் பாருங்க இருக்கு. போட்டிருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல எவ்வளவு பீஸ் இருக்குன்னு தெரியல. ஓபன் பண்ணா தான் தெரியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென் பிளாக்னு சொல்லிட்டு ரிங் கேப்ஸ், அதாவது உள்ள துப்பாக்கி அதுக்கான கன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம அடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வனிதா பிராண்டோட ஐ ஸ்பின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான ஐட்டம் இருக்கு. இது எப்படி ஸ்பின் ஆகுதோ இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம். ஃபயர் பால் ஒரே ஒரு பீஸ் இருக்கு. இதோ ஆயில்மெண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. ஃபயர் பால்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வனிதா பிராண்டோட சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 பீசஸ் இருக்கிற மாதிரி ஸ்கை ஷாட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன சைஸ்ல 3 பீஸ் இருக்கு. மேல போயிட்டு வெடின்னு நினைக்கிறேன். கலர் கலரா வெடின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வனிதாவோட ஸ்பின்னர் மிக்ஸ் ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இது நம்ம சங்கு சக்கர மாதிரி சுத்தும். ஒரு கலர்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா வனிதாவோட பபுள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது பபுள் ஷவர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதோட அவ்வளவுதான் கைஸ். ஸோ கைஸ் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மொத்தம் 43 ஐட்டம்ஸ் இருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா 5449 ரூபாய், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் வருது. ஸோ ஆனால் இதுக்கு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரல. ஸோ கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின 43 ஐட்டம்ஸும் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த கடையோட ப்ளஸ் மைனஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின கடை பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்ட், அப்புறம் ஒரு கலண்டர். நமக்கு கொடுத்த ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்வெல்லோட பாப்கார்ன் ஃபவுண்டன், சரி இந்த ஸ்டார்வெல்லோட பாப்கார்ன் பென்சில் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஊதுபத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கடையோட ஒரு கேலண்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 5000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து பில்லே கொடுக்கல. ஸோ அதனால பில்லு முன்ன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 3500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணதுக்கு கூட பில்லு வந்திருக்கு. இதுக்கு வந்து பில்லு தரல. நிறைய பொருள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுல கொஞ்சம் சிலதெல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஜெம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா அந்த மில்கி பார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஞ்சர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு மல்டி கலர்ல ஒரு ஃபவுண்டன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் ஃபவுண்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு புல்லட் பாம், ஒரு சூப்பர் புல்லட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு புல்லட் பாம்புக்கு பதில் பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் புல்லட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் பாம் விலை கம்மி தான். ஸோ அதனால இது விலை அதிகமாக இருக்கிறதுனால இது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த வாவ்ஸ்டாரோட பாப்கார்ன் ஃபவுண்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட ப்ரைஸும் சேம் தான், 139 தான். நமக்கு மாற்றி போட்ட ப்ராடக்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பண்ண ப்ரைஸுக்கு சேமாக தான் இருக்குது. இது ஒரு 20 ரூபாய் நமக்கு வந்து அதிகமாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மைனஸ். ஸோ இதையும் நம்ம ஒரு பெருசாக ஒரு குறைய எடுத்துக்க முடியாது. ஏன்னா தீபாவளி நெருங்க ஸ்டாக் இருக்காது. ஸோ அதனால சில ஐட்டம்ஸ்லாம் மாறலாம். இருக்கிற ஸ்டாக்கை தான் போட்டு கொடுப்பாங்க. சரி இந்த ப்ரைஸுக்கு இந்த பட்டாசுலாம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கிராக்கர்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.